வணக்கம் உறவுகளே. நம்மளோட கோழிங்களுக்கு கரண்ட் இல்லாத சமயத்தில் எப்படி ப்ரூடிங் போடுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. பெரிய ப்ராய்லர் பண்ணக்காரங்களாம் ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கேஸ் ப்ரூடர் வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு 100 குஞ்சு 200 குஞ்சு வச்சுருக்கோம், வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி வந்து கரண்ட் கட் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா இது மாதிரி ஒன்றா நிலக்கரி வாங்கிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி தனியாக கடையில் விற்பனை செய்கிறாங்க, இதை வாங்கிக்கலாங்க. சார்கோல் பிரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வாங்கி நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம். ஈஸியான முறையில் பற்ற வைக்கிறதுனா இந்த ஸ்டெப்ஸ் தாங்க. இது மாதிரி தேங்காய் தொட்டியை வந்து நம்ம கேஸ் அடுப்பு வச்சுருந்தா கேஸ் அடுப்பில் வந்து ஒரு 2 தேங்காய் தொட்டி நல்லா எரிய விட்டுட்டுங்க, சட்டிக்குள்ளே போட்டு அதே மாதிரி அந்த சார்கோல் பிரிக்கையும் வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் வந்து கேஸில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பானைக்குள்ளார போட்டோம்னா எரிஞ்சு கொஞ்சம் நேரம் புகை வருங்க. அந்த தொட்டி எரியிற வரைக்கும் புகை வரும். அதுக்கப்புறம் புகை வராது. புகை எல்லாம் நின்னதுக்கப்புறம் தீ எரிஞ்சதுக்கப்புறம் தணல் மட்டும் இருக்குங்க. அப்போ எடுத்துகிட்டு போய் கோழிக்கு வந்து ப்ரூடிங் போடுற இடத்துல வச்சுருங்க. அடியில் வந்து ஏதோ ஒரு கல் இல்லை ஏதோ ஒரு செட்டப்பில் வைங்க. ஏன்னா அடியில் டேரெக்டாக ஹீட்டு படக்கூடாதுங்க, கோழி வந்து சுட்டுரும். ஆனால் அடியில் ஏதோ ஒரு கல்லோ அது மாதிரி வச்சுட்டு பானையை அதுக்கு மேலே வச்சுட்டுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து தேவை அப்படின்னா குறைய தணல் குறைய நீங்கள் வந்து கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் போட்டோம்னா 12லேருந்து 24 மணி நேரம் வரைக்குமே ஹீட் இருக்குங்க. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சார்கோல் வந்து ஆட் பண்ணிக்கணும். குறைஞ்சி அப்படின்னா ஆட் பண்ணிக்கணுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து அமாவாசை சட்டவுனுங்க. அதனால் கரண்ட்டு 9 மணிக்கே கட் ஆயிடுச்சுங்க. சாயந்தரம் 7 மணிக்கு தான் வருங்க. அதனால் சரி ப்ரூடிங் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கோழிப்பண்ணை வச்சுருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.